ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரீட் மிக்ஸ் வைப்ஸ். நீங்கள் வந்துட்டு டைட்டிலையும் தம்பளையும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆமாம் கைஸ், ஒரு சிம் கார்டு பிஸ்னஸை நாம் எப்படி எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு சொல்லி தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கே வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னா, தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வராதீங்க. ஏன் இந்த பிஸ்னஸை பண்ண வேணாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வழிகளில் நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்துட்டு ஒன்று இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா லேப் ரீசார்ஜ் ஆப்ஷனும் வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ மல்டிபிள் ரீசார்ஜ் ஆப்ஷனுக்கும் லேப் ரீசார்ஜ் ஆப்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே தனித்தனி அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. மல்டிபிள் ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா நெட்வொர்க்குமே நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடு டிடிஹெச்சுக்கு கூட உங்களால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1000 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அது வந்துட்டு நெட்வொர்க்கை பொறுத்து வந்துட்டு கமிஷன் ரேட்டுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களால் ரீசார்ஜ் மட்டும்தான் வந்துட்டு பண்ண முடியும். வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வர கஸ்டமருக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கான கமிஷனுங்கிறது கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேப் ரீசார்ஜில் பொறுத்த வரைக்கும் எல்லா நெட்வொர்க்கும் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் ஏர்டெல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்டெலுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. வோடஃபோன் அப்படின்னா வோடஃபோனுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. ஜியோ அப்படின்னா ஜியோக்குன்னே வந்துட்டு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ உங்கள் ஏரியாவில் ஜியோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ ரீட்டைலர் அப்படிங்கிற ஒரு சிம்மை வந்துட்டு வாங்குற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அது மூலியமா நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு ரீசார்ஜ்ங்கிறது பண்ணிக்க முடியும். இது எப்படி வாங்குறது அப்படின்னா, ஸோ பக்கத்தில் இருக்கிற ஜியோ டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் பாருங்க. இந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஷாப்பை வந்துட்டு விசிட் பண்ணுவாங்க. ஷாப்போட லைசன்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா கிட்ட ஜியோ நெட்வொர்க்கு மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட ஜியோ சிம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரீட்டைல் சிம்மாக வந்துட்டு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஜியோ கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நான் அதர் சிம்முக்குலாம் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மறுபடியும் இன்னொரு சிம்மு வாங்கி அதை ரீட்டைல் சிம்மாக மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதே மாதிரி தான் வந்துட்டு பண்ணி ஆகணும். வேறு ஆப்ஷனே வந்துட்டு கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் ரேட்டுமே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கிடைக்கும். 1000 ரூபீஸ் ஓவரால் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபா டு 50 ரூபா வந்துட்டு கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கை பொறுத்து மாறிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும். ப்ரோ, இது மூலியமா ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது மூலியமா ஒரு மொபைல் நெட்வொர்க்ல இருந்து வேற ஒரு மொபைல் நெட்வொர்க்கு உங்களால் சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். இதோட கமிஷன் ரேட்டுமே ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீசார்ஜுங்கிறது பண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய்க்கு கிட்ட உங்களுக்கு கமிஷனாக வந்துட்டு கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, உங்கள் கஸ்டமர்கிட்ட சிம்மை கொடுத்ததுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு அவங்களுக்கு சிம் ஆக்டிவேஷன் ஆகும். அந்த சிம் ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கமிஷனுங்கிறது கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வச்சு சிம் ஆக்டிவேஷனும் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு சிம் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேக்குங்கிறது வந்துட்டு போட்டு கொடுக்கணும் கம்பல்சரியா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா 350, 280 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பேக்கு பொறுத்து வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மினிமமாக வந்துட்டு 350ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 350க்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 40 ரூபா டு 60 ரூபா வரைக்குமே உங்களுக்கு கமிஷனுங்கிறது கிடைக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு நெட்வொர்க்கு மாறிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு ஆப்ஷனுமே வந்துட்டு இருக்குது. உங்களோட கஸ்டமருக்கு ஏதாச்சும் சிம் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதே நம்பரில் சிம் கார்டும் கொடுக்க முடியும். இதுக்குமே வந்துட்டு கமிஷனுங்கிறது கொடுப்பாங்க. ஸோ கைஸ், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ண வேணாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே, ஃபோன்பேலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரீசார்ஜை வந்துட்டு அவங்களாவே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கெலாம் வந்துட்டு யாருமே போக மாட்டுறாங்க. ஸோ அதுதான் முழுக்க காரணம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தர் அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு தான் வந்துட்டு கமிஷன் வந்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் கடை வச்சுருப்பாங்க. உங்களால் முடிஞ்சு அப்படின்னா அந்த கடைக்கு போயிட்டு ரீசார்ஜ் வந்துட்டு பண்ணிக்கிங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு நினைங்க. ஸோ அப்படி நினைக்கிறது மூலயமா இந்த பிஸ்னஸ் மறுபடியும் க்ரோ ஆகும்.
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஓகே கைஸ், பாய்.